விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டில் களிமண்ணால் செய்யப்பட்ட புதிய விநாயகர் சிலைகளை வீட்டிற்கு வாங்குவது துவங்கி, மீண்டும் அந்த சிலையை எடுத்துச் சென்று கரைப்பது வரை அனைத்துமே மிகவும் முக்கியமானதாகும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபடுவதற்கு மட்டுமின்றி, விநாயகர் சிலை வாங்குவதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டும். விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த நாளில், எந்த நேரத்தில் விநாயகர் சிலைகளை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும்? எந்த நேரத்தில் பூஜை செய்து வழிபட வேண்டும்? எப்போது விநாயகர் சிலையை எடுத்து சென்று எந்த முறையில் விசர்ஜனம் எனப்படும் கரைக்கும் சடங்குகளை மேற்கொள்ள வேண்டும்? மிக எளிமையான வழிபாட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக வந்து அருள் செய்யக்கூடிய கடவுள் விநாயகப் பெருமான். அவரை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சதுர்த்தி திதி கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டாலும் அனைவராலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது மகா சதுர்த்தி எனப்படும் விநாயகர் சதுர்த்தி தான். ஆவணி மாத வளர்பிறையில் வரும் சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27 கொண்டாடப்பட உள்ளது. ஆகஸ்ட் 26 பகல் 2:22 துவங்கி ஆகஸ்ட் 27 மாலை 3:52 வரை சதுர்த்தி திதி உள்ளது. வளர்பிறை சதுர்த்தி அன்று காலை சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி திதி இருக்க வேண்டும் என்பதால் ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்று புதிதாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வந்து வைத்து வழிபட வேண்டும். இந்த ஆண்டு எந்த நாளில், எந்த நேரத்தில் விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வர வேண்டும்? எந்த நேரத்தில் வழிபட வேண்டும்? எப்போது விநாயகர் சிலைகளை கரைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆகஸ்ட் 26 அன்று விநாயகர் சிலையை வாங்குவது சிறப்பு. ஆகஸ்ட் 26 விநாயகர் சிலையை வாங்குபவர்கள் மாலை 4:50 முதல் 5:50 வரை அல்லது மாலை 6:30 முதல் இரவு 8:30 வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வீட்டில் வைக்கலாம். ஆகஸ்ட் 26 அன்று விநாயகர் சிலையை வாங்கியவர்கள் ஆகஸ்ட் 27 அன்று காலை 6 மணி முதல் 7:20 வரையிலான நேரத்தில் வழிபடலாம். ஒருவேளை ஆகஸ்ட் 26 விநாயகர் சிலை வாங்க முடியவில்லை, ஆகஸ்ட் 27 அன்று தான் விநாயகர் சிலையை வாங்கப் போகிறோம் என்பவர்கள் ஆகஸ்ட் 27 காலை 9:10 முதல் 10:20 வரையிலான நேரத்தில் விநாயகர் சிலையை வாங்கி வந்து வைத்து அந்த நேரத்தில் வழிபடலாம். விநாயகருக்கு சுண்டல், கொழுக்கட்டை, சாம்பார், சாதம், பாயசம், வடை என இலை போட்டு படையலிட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் 27 பகல் 1:35 முதல் 2 வரையிலான நேரத்தில் படையல் போட்டு வழிபடலாம். விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை மாலையிலே செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் 27 மாலை 6:10 மேல் வழிபடலாம். விநாயகர் சிலைகளை எப்போது கரைக்க வேண்டும்? பொதுவாக விநாயகர் சிலையை 3 அல்லது 5 நாட்கள் வைத்து வழிபட வேண்டும். ஆகஸ்ட் 26 விநாயகர் சிலையை வாங்கியிருந்தால் 3ஆம் நாளான ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை அன்று விநாயகரை எடுத்து சென்று கரைக்கலாம். ஆகஸ்ட் 27 விநாயகர் சிலை வாங்கியிருந்தால் 3வது நாளான ஆகஸ்ட் 29 கரைக்க முடியாது. அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் விநாயகரை எடுத்து சென்று கரைக்கக்கூடாது. அதனால் ஆகஸ்ட் 31 அன்று ஞாயிற்றுக்கிழமை எடுத்து சென்று கரைக்கலாம். விநாயகர் சிலையை கரைக்க எடுத்து செல்லும் போது ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து எடுத்து செல்ல வேண்டும். விநாயகர் சிலைகளை கரைக்கும் முறை. வீட்டில் விநாயகர் சிலை எத்தனை நாட்கள் வைத்திருந்தாலும் தினமும் விநாயகருக்கு வெற்றிலைப்பாக்கு, ஒரு வாழைப்பழம், முடிந்தால் ஏதாவது ஒரு சுண்டல் அல்லது இனிப்பு நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டிற்கு அருகில் பொது இடத்தில் விநாயகர் சிலை அமைத்துள்ளார்கள் என்றால் அந்த சிலைகளுடன் நம்முடைய வீட்டில் இருக்கும் சிலையும் கொண்டு போய் கரைப்பதற்காக வைத்து விடலாம். அப்படி எதுவும் இல்லை என்பவர்கள் நீங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நீர்நிலைக்கு எடுத்து சென்று கரைக்கலாம். அப்படி நீர்நிலைகள் எதுவும் அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் ஒரு வாளியில் தண்ணீர் வைத்து அதற்கு விநாயகர் சிலையை வைத்து கரைத்து பிறகு அந்த தண்ணீரை எடுத்து சென்று கால்படாத இடத்திலோ அல்லது பூந்தொட்டியிலோ ஊற்றிவிடலாம்.
இவ்வாறு நாம் விநாயகரை வழிபடுவதன் மூலம் விநாயகரின் அருள் நமக்கு கிடைக்குமாக வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.